காலையிலும் உங்களோடு கூட ஜெபத்தை குறித்து, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து பேச இருக்கிறேன். நான் ஒரு முறை இந்த இடத்துல வந்திருக்கும்போது உங்களிடத்துல சொன்னேன், நிறைய பேர் ஜெபம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஜெபிக்கணும்னு தெரியாமல் திணறத, திண்டாடுகிறத, வார்த்தைக்கு தேடுகிறதையெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க சொன்னால் ஒரு 2 நிமிஷம் ஓடுது, அதுக்கப்புறம் ஓட மாட்டேங்கி, வார்த்தை தெரியல, அப்புறம் வெறும் ஸ்தோத்திரம் ஐயா, அல்லேலூயா, ஐயா, ஆமென் ஆண்டவரே அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறோம். ஏனென்றால் இந்த வேதாகமத்தின் பழக்கம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இருந்தார். இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல வரும்போது ஈவினிங் டைமில் இங்கே 2 சகோதரிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரூபி, இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, வசனங்களை சொல்லியே ஒரு கருத்தை ஒரு மாலை கோர்ப்பது போல, பூக்களை கோர்ப்பது போல கோர்த்து ஜெபிக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். This I have seen from my father who used to pray like this. வசனங்களை கோர்த்து தான் அவங்க அழகாக ஜெபம் பண்ணுவாங்க. என் தகப்பனாரை குறித்து ஒரு நாளில் எங்கள் வீட்டில் வந்திருந்த ஒரு சகோதரி, நமக்கு ரொம்ப சபைக்கு நெருங்கிய குடும்பம், அந்த எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் பக்கத்தில் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, இது உங்கள் அப்பா தானே, ரொம்ப காலத்துக்கு முன்னால் நான் பார்த்துருக்குறேன், எனக்கு தெரியும், ஆனாலும் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒரு நினைவுக்கு ஒரு காரியம் வருது. என்னென்னா, அவங்க ஒரு முறை எனக்கு பழைய இடத்துல அந்த சபை இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை இன்னும் நான் மறக்க முடியாது. அந்த ஜெபம் என்னை, நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவனாக இருந்தாலும், நான் திருமணம் செய்து போன குடும்பங்களுக்குள் நெருக்கம் இருந்தாலும், எப்படி வசனத்தின்படி உங்கள் அப்பா ஜெபிக்கிறது என் உள்ளத்தை தொட்டது. நானும் அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன், ஜெபித்து வருகிறேன். அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, பின்னி அங்கே தான் இருந்தான், நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொன்னாங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா உங்கள் அப்பா அப்படி ஜெபம் பண்ணி அவங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஜெபிக்கிறத நான் பார்த்ததில்லை. இவ்வளவு கருத்தாய் இவங்க ஜெபிக்கிறாங்களே, நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்று. ஸோ இந்த இடத்துல நாங்கள் நிற்கும் பொழுது பாக்கியசாலிகளாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ நாங்கள் மாத்திரம் பாக்கியம் பெற்றால் போதாது, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். நான் ஒரு நன்மை ஆசீர்வாதம் எனக்கு இருந்துச்சுன்னா நான் எல்லாருக்கும் நான் அதை சொல்லணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக எங்கள் வீட்டிலேயும் நாங்கள் கூடி ஜெபிக்கும்போது வசனங்களை உபயோகப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிப்பது வழக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு பாட்டை பாடினோம், ஜெபமே ஜீவன். ஜீவன்னா என்னது? உயிர்னு அர்த்தம். சென்னையில் ஒரு பாஸ்டர் தன்னுடைய பையனுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிருக்கிறாரு? ஜீவன் என்று பேர் வைத்திருக்கிறார். ஜீவன்னா என்ன? என் உயிரான என் உயிரான என் உயிரான இயேசு என்று பாடுகிறது போல, என் உயிரே தான் ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன். ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். அப்போ ஒரு வாழ்க்கை, ஒரு உயிர், ஒரு ஜீவன். அப்போ ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜீவனாக இருக்கிறது. நான் செய்தி இப்படி உங்களோடு கூட பேசி கொண்டு வரும்போது கவனித்து கொள்ளுங்கள், நான் எடுத்த உடனே சத்தம் போட்டு பேசுகிற ஆள் கிடையாது. என் வாய்ஸ் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் குறைய தான் இருக்கும், ஆனால் போக போக தான் அதிகரிக்கும். கத்துற வேலை எனக்கு ஒரு காலத்தில் பண்ணியிருக்கேன், இப்போல்லாம் பண்ணவே மாட்டேன். எனக்கு இருக்கிற பலனை கரெக்டாக வச்சு தூக்கி கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதனால் நல்லா கவனியுங்க. பாஸ்டர் ஸ்லோவாக பேசுகிறாரு, மெதுவாக பேசுகிறான்னு நினைக்காதீங்க. சிலர் சத்தம் போட்டு பேசினாதான் ஆவி இருக்குன்னு நினைக்கிறாங்க, அமைதியாக பேசினா ஆவியே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்கவுங்க நினைக்கிற எண்ணத்துக்கு அவங்கள விட்டுட்டு, நமக்கு தேவ சமூகத்தில் ஜெபித்து அபிஷேகம் பெற்ற நமக்கு எப்படி ஆவியானவர் வழி நடத்துகிறாரோ
கிருபையோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்போம். கைகளை வைத்து கத்திரம் எடுத்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கலாமா? Turn your Bible with me to the book of Psalms. 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகிட வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இரையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை எத்தனை முறை தான் பாஸ்டர் நீங்கள் சொல்வீங்க? போன வாரம் தானே பின்னி வேற பேசினார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு முறை ஜெபம் பண்ணுவதற்கு நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக கண்டுபிடித்த ஒன்று என்னவென்றால், இந்த சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிற சங்கீதங்களை ஜெபமாக எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். இதை எங்கே பார்த்தேன் என்று சொன்னால், 2023ஆம் ஆண்டு நாங்கள் இஸ்ரேல் டூரில் போயிருக்கும்போது, ஃபின்னி ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி, ஃபஸ்ட் எட்வின் ஃபேமிலி, இங்கே எல்லோரும் நாங்கள் போயிருக்கிறோம். அங்குள்ள யூதர்கள் ஜெபிக்கிற முறையை நாங்கள் பார்த்தோம். ஒன்று வெயிலிங் வால் என்ற இடத்துல, எருசலேமினுடைய மேற்கு மதில்கள், அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அதே போல் தாவீதுடைய கல்லறை இருக்கிற இடத்துல ஆண்களுக்கென்று பெண்களுக்கென்று 2 பிரிவு இருக்கும். ஆண்கள் இங்கே தான் போகணும், பெண்கள் இங்கே தான் போகணும். அந்த இடம் உள்ளே நீங்கள் போனீங்கன்னா, அந்த வெயிலிங் வாலில் கூட உள்ளே போனீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல யூதருடைய சினகாக் இருக்குது. அங்கே நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா கருப்பு ட்ரெஸ் அணிந்து கொண்டு முடிகளை இப்படி பின்னி இப்படியே விட்டுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பையங்க கொண்டு கண்ணாடி போட்டுட்டு, ஏன்டா அவங்க கண்ணாடி போட்டிருக்காங்க பார்த்தா, அவங்க ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு இந்த வேதாகமத்தை முன்பாக விரித்து வைத்து கொண்டு இப்படி ஆடி ஆடிக்கொண்டே அவர்கள், சிலர் நான் பக்கத்தில் போய் பார்ப்போம்லேக்கா, இப்படி முறைச்சிருவாங்க. அப்படி அவங்க கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை திறந்து கொண்டு அவங்க ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆடிக்கிட்டே. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த வெயிலிங் வாலில் மாத்திரம்தான் அப்படி முட்டுறாங்கன்னு பார்த்தா, நானும் பின்னியும் சினகாக்குள்ளே உள்ளே போய் பார்த்தால் ஒரு பெரிய லைப்ரரியில் அவங்களுக்கு பழைய ஏற்பாடும் சங்கீதத்தையும் அவள் திரும்ப திரும்ப வாசித்து கொண்டே இருக்கிறார்கள். இதில் அந்த சங்கீதத்தை வைத்து கொண்டு அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டே ஏதோ அவங்க எபிரேய மொழியில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியானால் இந்த யூதர்களுக்கு ஜெபம் பண்ணுகிற ஏதோ ஒன்றை இதில் கண்டுபிடித்திருக்கலாமோ, இல்லாவிட்டால் இந்த வேதத்தை வாசிக்கிறதில் இயேசுவை அவங்க காணட்டா கூட அதை வாசித்து கொண்டே இருந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கிறதே, அதன் காரணம் என்ன என்று நினைக்க ஆரம்பித்தோம். தாவீதுடைய கல்லறைக்கு நாங்கள் போய், தாவீதின் கல்லறைன்னு சொல்கிறாங்க, நம்ம தான் ஆனோம். ஆனால் நாங்கள் போய் அங்கே போகும்போது அங்குள்ள அதே ஒரு பெரிய லைப்ரரி போல் உட்காந்து வாசிக்கிறாங்க. பெண்ணிலாம் நெட்டு முழங்கால் போட்டு நிற்கிறான். ஏன்னா அந்த இசை அவனுடைய படம் தான் போட்டிருக்கு, இசையே தான் அங்கே அவனுடைய இதில் போட்டிருக்குது. அப்போ தாவீது இன்பமாய் பாடி இருக்கிறான். நம்ம இந்த சங்கீத புஸ்தகத்தில் 75 சங்கீதத்துக்கும் அதிகமாக அவனுடைய சங்கீதங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சங்கீதங்கள் எல்லாமே பாடல்களாகவும் இருக்கிறது, பாட்டாகவும் இருக்கிறது, ஜெபமாகவும் இருக்கிறது. அப்போ தான் நான் கற்றுக்கொண்டேன். நம்ம அநேக நேரங்களில் ஏதோ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே ஒன்றும் ஜெபம் பண்ணாமல் வெறும் ஆமேன் ஆண்டவரே, அல்லேலியா ஆண்டவரே, கர்த்தராகிய தெய்வமேன்னுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு இந்த வேத வசனத்தில் எடுத்துக்கொண்டு அதை வாசித்து அதையே ஜெபமாக பயன்படுத்தினால் 1 மணி நேரம்லாம் பத்த மாட்டேன், ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ என் தேவனே எனக்கு செவி கொடுத்துருளும் என்று ஒரு வசனம் இருக்கிறது. நம்ம ஜெபத்தில் எதை கேட்கிறோம்? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர், the one who answers our prayer. அப்போ தாவீது சொல்ல, என் தேவனே எனக்கு செவி கொடுத்துருளும் என்றா, காது கொடுத்து கேளு ஐயா, நான் சொல்கிற ஜெபத்தை கொஞ்சம் காது கொடும், அங்கிட்டு திருப்பிக்கிட்டு இருக்கிறே, என் முகத்தில் திரும்பும்.
இந்த நான் சொல்கிறேன்ல, என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டுடணும். என் பக்கம் கொஞ்சம் சாயும், நீர் அங்கிட்டு சாஞ்சிக்கிட்டு இருக்கிறீரு, அவங்க பக்கத்தில் நீர் இருக்கிறீரு, என் பக்கத்தில் வாங்க. என்ன பக்கத்தில் சாஞ்சிக்கிட்டு நான் கூப்பிடும் சத்தத்துக்கு கொஞ்சம் காது கொடுங்க. ஏன் காதை அடைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? எத்தனை வார்த்தை சொல்லிட்டேன். அப்போ அந்த என் நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்தா தான் ஜெபம் பண்ணுவோம். யாராயாலும் குறிப்புகள் கொடுத்தால்தான் ஜெபம் பண்ணுவோம். வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதை ஜெபிக்கலாம். ஆனால் நம்முடைய பர்சனல் ப்ரேயர், அவர் ஃபேமிலி ப்ரேயர், அவர் குரூப் ப்ரேயர், அவர் சர்ச்சு ப்ரேயர் வளரணும்னா வேத வசனத்தின்படி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்கும்போது ஒரு பெரிய தேவனுடைய மகிமை உண்டாகும். ஏன்னா இந்த வேதம் முழுவதும் அவருடைய வார்த்தை, இந்த சங்கீதமும் ஆவியானவரால் நமக்கு எழுதப்பட்ட வார்த்தை. கரங்களை வைத்து கர்த்தரை மயப்படுத்தும். அல்லேலூயா. அதனால தான் இந்த சங்கீதத்தை வைத்து ஜெபம் பண்ணலான்னு சொன்ன பிறகு நான் சொன்னேன், ஒரு நாள் என்னைக்கா நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன்னு. இப்பொழுது சமீப நாட்களில் நாங்கள் எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கும் பொழுது நம்முடைய சபை, நிறைய சபைகளில் இருக்கிறது, கிறிஸ்தவ குடும்பங்களில் எது தாழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னால் ஜெபம் தாழ்ச்சியாக இருக்கிறது, ஜெபம் குறைவாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் அதிகரிக்க அதிகரிக்க, விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை நிச்சயமாக பெருகும். அப்போ ஆண்டோடு சமூகத்தில் முடிவெடுத்தேன். போன வாரமும் இதே டெக்ஸ்ட் தானே இல்லை. ஆகவே இந்த சங்கீதத்தை என்ன தலைப்பில் கொண்டு வந்தேன் என்று சொன்னால் பைபிள் பேஸ்டு ப்ரேயர். என்னது? பைபிள் பேஸ்டு ப்ரேயர். வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜெபிக்கின்ற ஜெபம். இந்த வேத வசனத்தையே அடிப்படையாக வைத்து ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம். இப்படிப்பட்ட ஜெபம் எப்படி இருக்கும் என்றால், இட்ஸ் மோர் பவர்ஃபுல், we will all be benefited. அந்த ஜெபம் ரொம்ப வல்லமையாக இருக்கும். இந்த ஜெபத்தை நம்ம ஜெபிக்கும் போது எல்லாருக்கும் இது ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக மாறும். இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் தான் கிருபையாக நம் மனக்கண்களை திறக்கணும். புரியுதா? இப்போ இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கணும்னா இந்த வேத வசனத்தை படிக்கும்போது கடவுள் நம்முடைய கண்களை திறந்தால்தான் நாம் அந்த வேத வசனத்தின்படி என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். இப்போ இன்றைக்கி ஒரே நாளில் நம்ம எல்லாரும் ஜெபத்தில் 100 மார்க் வாங்கிட போகிறோமா? இல்லை. ஒரே நாள் உச்சிக்கு போயிடறோமா? இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். இன்றைக்கு நான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இருக்கும்போது இடையே 1-2 நேரங்களிலே நம்ம ஜெபிப்போம் என்று சொல்லி நம்ம எல்லாரையும் எழும்ப விட்டோன்னா என் ஆத்துமாவேன்னு போயிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் நின்று ஜெபம் பண்ணணும். நான் எப்போ முடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், நான் முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. ஆனால் கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொண்டு வரட்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்க எல்லா வாலிப தம்பி தங்கையர்கள், சிறியோர் பெரியோர் எல்லாரும் நம்ம லைஃப்பில் இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் இந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கறதற்காய் கரங்களை உயர்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த சங்கீத புஸ்தகத்தை நம்ம அதிகமாக வாசித்து தியானிக்கணும். அந்த காலத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், வாலிபர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சபைக்கு சொல்லியிருக்கிறேன், டெய்லி எத்தனை சங்கீதம் படிக்கணும்? அப்போ ஒரு மாதத்தில் 150 சங்கீதத்தை என்ன செஞ்சிடலாம்? முடிச்சிடலாம். சின்ன சங்கீதமும் இருக்குது, பெரிய சங்கீதமும் இருக்குது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த சங்கீத புஸ்தகத்தை நாம் ஒரு நாளைக்கு, அப்போ அதை மாத்திரம் படிக்கணும்னு இல்லை, டாப் டு பாட்டம், கவர் டு கவர், ஜெனிசிஸ் டு ரெவலேஷன் படிக்கணும். இன் அடிஷன் டு தேட் ஒரு 5 சங்கீதத்தை படிக்கணும். நீங்கள் ரெகுலர் ரீடிங்கில் இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து கொண்டே வந்தால் ஒரு வருஷத்தில் 12 முறை சங்கீதத்தை வாசிடலாம். பைபிளை ஒரு முறை படிங்க, அந்த சங்கீத புஸ்தகத்துக்கு வரும்போது விட்டுருங்க, நீங்கள் நேராக நீதிமொழிகளுக்கு போய் படிச்சுட்டே போங்க. ஏன்னா இந்த சங்கீதத்தை நீங்கள் 12 முறை நீங்கள் படிக்கிறீங்க. அதனால் அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக உங்களுக்கு இருக்கும். கைகளை வந்து கத்திர மகிமைப்படுது. உங்களுக்கு ஒரு போனஸ்னா நிறைய பேர் சிரிக்கிறாங்க. தீபாவளி எப்போ வருது பாஸ்டர், பொங்கல் எப்போ வருது பாஸ்டர், அப்போ எங்களுக்கு என்ன போனஸ் கிடைக்கும்? நீங்கள் வாசித்து பாருங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த சங்கீதம், 1ஆம் சங்கீதம், இதைத்தான் அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு உங்களோடு கூட கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன். இந்த செய்தியின் தலைப்பு வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜெபிக்கின்ற
ஜெபம், பைபிள் பேஸ்ட் ப்ரேயர். இந்த ஜெபம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், போன வர பஸ்பின்னி சொன்னது போல் துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் தமிழில் ஆரம்பித்தாலும் ஆங்கில வேதாகமத்தை எடுத்து படித்தால் பிளஸ்ஸட்ன்னு தான் ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறது? பிளஸ்ஸட் என்று ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் போது நாம் யாவருக்கும் ஒரு முன்மாதிரியான ஜெபத்தை நாம் செய்யவும் முடியும், நாம் யாவரும் முன்மாதிரியாக ஜெபிக்கவும் முடியும். என்றைக்குமே அந்த காலத்தில் கணக்கு சொல்லி கொடுக்கும்போது, எனக்கு தெரிஞ்சு ஏசி ஸ்கூலில் நான் படித்தேன், அங்கே எனக்கு கணக்கு சொல்லி கொடுக்கும்போது ஒரு கணக்கு மாதிரி கணக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? பைபிள்லையும் ஒரு மாடல் ப்ரேயர்னு இருக்குது. என்ன ஜெபம்? பரம்பண்டங்களுக்கு. அப்போ மகாத்மா காந்திக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜெபம் என்று சொல்லுகிறார். அந்த அதிகாரமே பிடிக்கும். அப்போது ஆனால் அந்த கணக்கை போட்டுட்டு வாத்தியார் என்ன சொல்வார்னா, நீங்கள் போய் வீட்டில் இந்த 15 கணக்கை போட்டுட்டு வாங்க, 10 கணக்கை போட்டுட்டு வாங்கன்னுவாங்க. ஆனால் நம்ம நினைக்கிறது போல் அது மாதிரி அதுதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். எனக்கெல்லாம் பெரிய சோதனை கணக்கில். கோர் மேத்ஸ்லேயே கஷ்டம்னா அல்ஜிப்ரா லைக் அ கோப்ரான்னு எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார். அதுலேருந்து அந்த பக்கம் தலை வச்சே படுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ நினைக்கிறேன், மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பிளஸ்ஸட். ஏன்னா அவங்களுக்கு அதுங்க மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க, ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் படித்தா கால்குலேஷன் ரொம்ப கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க மைண்டு நல்லா, பிரெயின் நல்லா வேகமாக என்ன செய்யும், ஒர்க் பண்ணும். அதனால் நான் கெமிஸ்ட்ரி தானே படித்தேன், ஃபிசிக்ஸ் தானே படித்தேன்னு நினைக்காதீங்க. ஃபிசிக்ஸுக்கும் தேவை மேத்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வில் பி பிரைட். அப்போ நாங்கள்லாம் எக்கனாமிக்ஸ் படித்து ஹிஸ்ட்ரி படித்து என்ன பண்ணேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எக்கனாமிக்ஸில் கணக்கு இல்லையான்னு கேட்குறேன். நான் படித்தது கணக்கில் ரொம்ப இல்லை, ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கணக்கு இருக்குது. ரைட்டா? அதனால் எங்கேயா வாழ்க்கையில் கணக்கு இருக்குது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? டீச்சர்ஸாக உட்காந்துருக்கீங்க நிறைய பேர். உங்களுக்கு நாங்கள் பாடம் எடுக்க முடியாது, நாங்கள் உங்களுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எதை படித்தோமோ படிக்கலையோ விட்டுறாதீங்க. இதையால் நம்ம ஒழுங்காக படிப்போம், நம்முடைய வாழ்க்கையில் கரையேறுவோம். அல்லேலூயா. நம்ம விட்டுட்டோம், இனி பழையவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை என்ன செய்ய வேண்டாம், யோசிக்க வேண்டாம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. ஃபாதர் சூப்பர். கடந்ததை நினைத்து அதை பற்றி கர்த்தர் புதியன செய்வாய் இன்றே காண்பாய் சொன்னது போல் இந்த ஜெபத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்போ இந்த சங்கீதத்தை படிக்கும்போது இந்த சங்கீதத்தை குறித்த ஒரு சின்ன முகவரியை சொல்லிட்டு போக விரும்புகிறேன். இந்த சங்கீதம், முதலாம் சங்கீதம், நம்ம 150 சங்கீதம் இருக்குது. இந்த 150 சங்கீதத்துக்கும் 2ஆம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதத்துக்கு முழுமைக்கும் இந்த முதல் சங்கீதம் தான் முன்னுரை, ப்ரிஃபேஸ் என்று ஒருவர் சொல்லுகிறார். அதாவது சர்ச்சு ஃபாதராக ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ஜெரோம். அவர் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டு நினைக்கிறேன், சரியாக எனக்கு நினைவில்லை. சர்ச்சு ஃபாதர் ஜெரோம் என்று சபை சரித்திரங்களை படிக்கிறவங்க சபை பிதான்னு சொல்லுவாங்க. அவரே இந்த சங்கீதத்தை என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இட் இஸ் அ ப்ரிஃபேஸ் டு தி அதர் சாம்ஸ். 2ஆம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம் வரைக்கும் உள்ள சங்கீதத்துக்கு இதுதான் முன்னுரை, இன்ட்ரோடக்ஷன். ரைட்டா? அறிமுகம் என்று சொல்வார்கள். ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னுரை, அதை படிக்கும்போது நமக்கு தெரியும் அந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு. அப்போ இந்த சங்கீதத்தை நம்ம முழுசும் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 1வது சங்கீதத்தை தான் முதலாவது நல்லா புரிஞ்சுக்கிடணும். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல செய்தி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். இப்போ நான் ஆரம்பித்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இல்லைன்னா 15 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒருத்தங்க பிந்தி வர்றாங்கன்னு வச்சுக்கிடுங்க, நான் சொல்கிறது அவங்களுக்கு தலையும் புரியாது, காலம் புரியாது. அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? கிரீக், ஹீப்ரு, லத்தீன் மொழி போல் இருக்கும். சம் பீப்புள் கேன் கேட்ச், இன்பிட்வீனில் போய் பிடிச்சிக்கிடுவாங்க. ஓடுற ட்ரெயின் எல்லோரும் ஏற முடியுமா? நம்ம ஏறின பிறகு தானே ட்ரெயின் பெறப்படணும். நம்ம எடுத்த உடனே ஏறினா ஓடிக்கிட்டு இருக்கிறதுல நம்ம தொலைஞ்சோம். நான் ரூபி 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஒரு முறை ஒரு ட்ரெயினை பிடிச்சி நாங்கள் ஏறினதை ரயில்வே ஸ்டேஷனை வேடிக்கை பார்த்து நாங்கள் கடைசியில் எதில் ஏறி இருந்தோம் என்றால் டிடி வேனில் ஏறி இருந்தோம். எங்களை
திண்டுக்கல்லையோ சோழவந்தான்லேயோ இறக்கி விட்டு எங்கள் எதுக்கு போக எங்களை அனுப்புனாங்க. மறக்கவே முடியாது. கொஞ்சம் இருந்தால் எங்கள் 4 பேரோட உயிரும் போயிருக்கும். ஆனால் ஆண்டவர் எங்களை கிருபையாய் காத்தார். அந்த டிடி சொல்கிறாரு, ரைட்டா, இனிமேல் இந்த தப்பு என்ன சார், நீங்கள் படிச்சிருக்கீங்களா, அறிவு இருக்கான்னு. சார், கொஞ்சம் இறங்கி டவுனுக்குள்ளே உள்ளதான டிராஃபிக்கில் மாட்டிட்டு நாங்கள் வந்து இறங்கும்போது ட்ரெயின் புறப்பட்டுருச்சு, வேகமாக இறங்கி வந்து ஏறினேன், என்னை மன்னிச்சிருங்கன்னோ. சரி சரி, நான் உங்களை அங்கே ஏற்றி விட்றேன்னு சொல்லி எங்களை நிறுத்தி ஏற வைத்திருக்கிறார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்ட்டு போய் ஓடி ஏறினோம்னா நமக்கு தான் ஆபத்து. இதுபோல் ஒரு செய்தியை முழுமையாக கேட்டால் தான் நமக்கு முழுமையாக புரியும். அல்லேலூயா. இடையில வந்து கொஞ்சம் கேட்டால் நம்ம என்ன சொல்ல வந்தாருன்னே நமக்கு என்ன செய்யாது, புரியாது. அதற்காக சொன்னேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தில் 6 வசனங்கள் இருக்கிறது. இந்த 6 வசனங்களில் 2 விதமான மனிதர்களை பற்றி சொல்லி இருக்கிறது. ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. ஒன்று நீதிமான்கள், இன்னொன்று பாவிகள், இல்லாவிட்டால் துன்மார்க்கர். இந்த உலகத்திலே உள்ளதான ஜனங்களை 2 பிரிவாகத்தான் பிரிக்கலாம். ஒன்று நீதிமான்கள், காட்லி பீப்புள், இன்னொன்று துன்மார்க்கர், இல்லாவிட்டால் பாவிகள், அன்காட்லி. நீதிமான்கள் யார் என்றால் கர்த்தரை தங்கள் தெய்வமாய் கொண்டு இருக்கிற ஒரு ஜனம். ஆண்டவரை, உண்மையான தெய்வத்தை யார் தங்களுடைய வாழ்க்கையில் தெய்வமாய் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் நீதிமான்கள். நம்ம விளக்கப்போ சொல்லலை, பின்பு நான் சொல்லுகிறேன். ஆனால் துன்மார்க்கர் என்றால், பைபிளில் துன்மார்க்கர் என்றால் நமக்கு அது புரிய மாட்டேங்க. ஆனால் ஒரு வார்த்தை இருக்குது, மார்க்கம் என்றால் ஒரு வழி. நன்மார்க்கம் என்றால் நல்ல வழி, துன்மார்க்கம் என்றால் கெட்ட வழி. இந்த துன்மார்க்கர் என்றால் அன்காட்லி என்றால் கடவுள் அற்றவர்கள். அப்போ ஒருத்தங்க சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் இப்போ கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிடுங்க, நீங்கள் மாத்திரம்தான் தெய்வத்தில் உடையவங்களா, மற்றவங்களாம் இல்லையான்னு கேட்பாங்க. ஆனால் இந்த வேதம் முழுவதையும் வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு என்ன தெரியுமா வரும்? அன்காட்லி என்றால் உண்மையான தெய்வத்தை விட்டு தங்களுக்காக தெய்வத்தை உண்டாக்கி கொண்டு, நீ என்னடா சொல்லுகிறது தேவன் என்று எண்ணி, எனக்கு விரும்பின தெய்வத்தை நான் உண்டு பண்ணி என் இஷ்டம் போல பணிவேன், இஷ்டம் போல தூக்கிட்டு போவேன், இஷ்டம் போல ஆடுவேன். என் வாழ்க்கைக்கும் பரிசுத்தத்துக்கும், என் வாழ்க்கைக்கும் நீதிக்கும், என் வாழ்க்கைக்கும் உண்மைக்கும், என் வாழ்க்கைக்கும் கடவுளுக்கு பிரியமானதெல்லாம் கிடையாது. நான் நினச்சா கையெடுத்து கும்பிட்டுக்கிடுவேன், அப்படியே பார்த்து ஒரு பைசா போடுவேன், காணிக்கை கொடுப்பேன், அப்படி என்று நிர்விசாரமாய் வாழுகிற ஒரு ஜனம். இந்த உலகத்தில் 2 குரூப் தான் இருக்கிறது. நான் அந்த காலத்தில் சண்டே கிளாஸில் சொன்னேன், ஒரு பாட்டு பாடுவோம், உள்பக்கம் வெளிப்பக்கம் நீ எந்த பக்கம், ஒரே வாசல் ஒன்றே தான், பக்கங்கள் 2, உள்பக்கம் வெளிப்பக்கம் நீ எந்த பக்கம். எங்களுக்கு அன்றைக்கி புரிஞ்சிருச்சு. ஒரே வாசல் யார்? கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ அவர் தான் வழி, வாசல். நான் எங்கே இருக்கேன்? உள்ளே இருக்கேனா இல்லை நான் வெளியே இருக்கிறேனா? ஒன்று என்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்குள்ளே இருக்கணும், இல்லைன்னா இயேசுவை விட்டு வெளியே இருக்கணும். இயேசுவோடு உள்ளே இருந்தால் மோட்சம், இயேசுவுக்குள்ளே இல்லாமல் இருந்தால் நரகம்தான். 2க்கும் நடுப்பட்ட பகுதி கிடையாது. சில பேலன்ஸ் பண்ணிக்கிடும், நோ பேலன்ஸ். இந்த பைபிள் சொல்லுது, ஒன்று நீ இயேசுவுக்குள்ளே, இல்லை நீ இயேசுவை விட்டு வெளியே. இந்த சங்கீதத்தில் 2 பேரை குறித்து சொல்லி இருக்கிறது. ஒன்று நீதிமான்கள், இன்னொன்று யார்? பாவிகள், இல்லாவிட்டால் துன்மார்க்கர். இப்போ இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகிட வழியில் நில்லாமலும். சரி, இப்போ நான் சொல்கிறேன், இந்த சங்கீதத்தில் ஒரு வசனம் எப்படி முடிக்கிறது என்றால், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பிளஸட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பில் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிளஸட் என்று தான் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷனில் பிளஸட் என்பதற்கு அடைப்பு குறிக்குள் கொடுக்கப்பட்ட வார்த்தையை வாசிக்கிறேன். ஒன்று ஃபார்ச்சுனேட், இன்னொன்று ப்ராஸ்பரஸ், மூன்றாவது ஃபேவர்ட் பை காட். 3 வார்த்தை.
இந்த பிளஸட் ஆரம்பிக்கிற பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், மலப்பிரசங்கத்தில் இயேசு ஆவியில் எளிமை உள்ளவள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் இயேசு சொல்லியிருக்கிறாரே. அப்போ அந்த பாக்கியவான்கள் என்ற வார்த்தை இந்த வேதத்தில் ஆயிரக்கணக்கான முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்தில் பாக்கியவான்கள், பிளஸட் என்ற வார்த்தையை விரும்புகிறவர்கள் உண்டு, விரும்பாதவர்களும் உண்டு. அதை ஏற்கிறவர்களும் உண்டு, அதை அங்கீகரிக்காதவர்களும் உண்டு. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னை பொறுத்தவரையில் நான் கொண்ட உண்மை தேவனை வழி நடத்து பாக்கியவான்கள் என்று இந்த பைபிளில் இருக்குது. என் இயேசுவே பாக்கியவான்கள் என்று சொன்னால் நான் பாக்கியவான் தான். கைகளை ஒருத்த கத்திர மகிமைப்படுத்துவோம். அப்போ பாக்கியவான்கள் என்று சொன்னால் என்னுடைய 3 அர்த்தத்தில் ஒன்று ஃபார்ச்சுனேட். ஃபார்ச்சுனேட்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்லுவோம், ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு சென்னையில் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு கல்லூரியில், நல்ல கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கிறது. உடனே என்ன சொல்லுவோம்? வெரி குட், ஷீ இஸ் ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் தட் காலேஜ். அந்த கல்லூரி அவள் கிடைத்ததற்காக அவள் பாக்கியம் பெற்றவள் என்று சொல்வோம். அந்த ஃபார்ச்சுனேட் என்ற வார்த்தை அதிர்ஷ்டசாலி என்ற ஒரு அர்த்தம். ஒரு காலத்தில் லாட்ரி சீட்டு விழுவும் தெரியுமா? உங்களை நான் வாங்க சொல்லலை, நம்ம வாங்கவும் இல்லை, நானும் வாங்கவும் இல்லை. அதிர்ஷ்டசாலி யார் என்று பேப்பரில் இன்றைக்கு எழுதுவாங்க. அப்போ இந்த சங்கீதம் முதலே என்ன சொல்லுகிறது? யார் அதிர்ஷ்டசாலி, யார் பாக்கியவான்? அப்போ இந்த சங்கீதத்தை கடவுள் இப்படி ஆரம்பித்து வைத்திருக்கிறார், யார் பாக்கியவான் என்று. அப்போ யார் அதிர்ஷ்டசாலி? இந்த உலகத்தில் நம்ம என்ன சொல்லுகிறோம்? இன்னொரு வார்த்தை சொல்வோம், அந்த 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 பையன் ஃபெயில் ஆகிட்டான் சார், ஓ அன்ஃபார்ச்சுனேட். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவோம்? அன்ஃபார்ச்சுனேட், துரதிர்ஷ்டவசமாக அவன் ஃபெயில் ஆகிட்டான். அப்போ அதிர்ஷ்டம் ஃபார்ச்சுனேட், துரதிர்ஷ்டம் அன்ஃபார்ச்சுனேட். கர்த்தர் நம்மை துரதிர்ஷ்டவாதினா சொல்லியிருக்கிறாரு? இல்லை. பிளஸட் இஸ் த பர்சன் ஹூ மெடிடேட்ஸ் காட்ஸ் வேர்ட் டே அண்ட் நைட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அறிஞ்சிருக்கணும், ப்ராஸ்பரஸ். ப்ராஸ்பரஸ்னால் என்னதுன்னா செழிப்பு. ஏன்னா இங்கே சொல்லி இருக்கிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். தண்ணிக்கு பக்கத்தில் இருந்து தான் காலத்தில் பழம் கொடுத்துட்டு மரத்தை பார்த்தா பச்சை பசேர்னு இருந்து பார்க்கும்போது நம்மளோட கண்ணுக்கு எப்படி இருக்குது? குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ நீங்கள் திண்டுக்கல் ரோட்டில் போய் பாருங்களேன், அந்த கொஞ்சம் வாடிப்பட்டியெல்லாம் தாண்டி இந்த மலையில் அப்படி ஏறி இறங்கும்போது சிறுமலையின் தோற்றம், அந்த வயல்கள், தென்னை மரங்களெல்லாம் பார்க்கும்போது பேசாமல் ஒரு 2 தடவை ரவுண்டு பண்ணிட்டு போயிட்டு வருவோம் நம்ம நினைப்போம். திண்டுக்கலுக்கு பிரியாணி சாப்பிட வேணாம் சார், அப்படி ஒரு வண்டியை விட்டுட்டு திரும்ப வந்தாலே மனசுக்கு ஒரு பெரிய அமைதி. ஏன்? பச்சை பசேல் என்று பார்க்கிறது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அரவிந்த் கண்ணாஸ்பத்திரி சிஸ்டர் இருக்கீங்க இல்லையா? உள்ளுக்குள்ளே முன்னால் நான் பார்த்துருக்குறேன். என்ன கலர் அடிச்சிருக்கோம்? லைட்டு க்ரீன். நான் பார்த்துருக்குறேன், அப்படி தான். இப்போ எனக்கு தெரில சார். அப்போ அந்த க்ரீன் என்பது ஒரு குளிர்ச்சி. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? குளிர்ச்சியாக இருக்கணும். கைகளை பசுமையாக இருக்கணும். சும்மா வறட்சியான பூமியில் இருக்கிற முட்புதர் போல் இருக்கக்கூடாது, செழிப்பாக இருக்கணும். நம்மளை பார்க்கிறவர்கள், பிரதர் சிஸ்டர், அருமையான தேவனுடைய பிள்ளைய செழிப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லணும். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்துவோம். அப்போ எனக்கு வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் எனக்கு சட்டமே ஒழிய இந்த உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். முதலாவது நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உலக மனிதர்களுடைய வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ளாமல் இந்த வேதத்தில் கடவுள் என்னை பற்றி, என்னை குறித்து, அவரை குறித்து எதை எழுதி இருக்கிறாரோ அதுதான் நான் தான் என்று விசுவாசிக்கிறவங்க அந்த ஆசீர்வாதத்தின் அந்த பெரிய மாளிகைக்குள் முதல் படி எடுத்து வைக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். அப்போ இந்த சங்கீதத்தை நம்ம படிக்கும்போது எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம உள்ளத்தில் ஒரு பெரிய வாஞ்சை இருக்கும். அண்ட் ஃபேவர்ட் பை
God. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் என் மேல் பிரியமாயிருக்கிறார். கைகளை வைத்துக்க நம்ம வாழ்த்தோம். இயேசுவானவர் லூக்கா 2:52 அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும். இயேசுவுக்கே மனுஷ தயவு இருந்தது. ஆண்டவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் நீ அதிர்ஷ்டசாலி மாத்திரம் அல்ல, நீ செழிப்பாக ஐஸ்வர்யவானாக இருக்கிறது மாத்திரம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஐஸ்வர்யன்னா பணம் காசு இல்லை, நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஃபேவர்ட் பை காட், தேவன் நம்மேல கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லியிருக்கிற மரியாளை குறித்து லூக்கா 2 அதிகாரத்தில் என்ன சொன்னது? மரியாளே, நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆங்கில வேதாகமத்தில் யூ ரிசீவ்டு ஃபேவர் ஃப்ரம் காட். எத்தனையோ கன்னியர்கள் ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான்னு சொன்ன காலத்தில் இருந்து எத்தனையோ ஆண்டுகள் என் வயிற்றில் இயேசு பறக்க மாட்டாரா, என் வயிற்றில் இயேசு பறக்க மாட்டாரான்னு சொல்லி அவங்க காத்திருந்து சிலர் திருமணம் பண்ணாமல் கன்னி வாழ்க்கையை அவங்க வாழ்க்கை முழுசும் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் மரியாளே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றா, இப்போ நீ தான் அந்த பெண் என்று சொன்னார். கைகளை வைத்து கத்திர மையப்படுத்தும். அதனால் தேவனுடைய பிள்ளை நல்லா தெரிஞ்சிருக்கணும், இந்த வேதத்தின் மேல் ஒருவன் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருந்தால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பாக்கியவான், அதிர்ஷ்டசாலி, நீ கொடுத்து வைத்தவன் என்று சொல்லுகிறான். நான் தமிழில் இன்னொரு வார்த்தை சேர்க்கிறேன், கொடுத்து வைத்தவன். இது என்னுடைய எக்கனாமிக் ப்ரொஃபஸர் அமெரிக்கன் கல்லூரியில் சொன்னது, கொடுத்து வச்சவங்கன்னுவார். சரி போட்டு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில் போன வாரம் சொன்னது போல் அதையும் சேர்த்து சொல்லிடுவோம். பாக்கியவான் என்று சொன்னால் முதலாவது அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து சந்தோஷம் இருக்கும். ஆமென். அடுத்து ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் நிறைவு இருக்கும். இப்போ நான் ஏதாவது ஒரு இடத்துல பொண்ணு வெள்ளி காசை பற்றி பேசியிருக்கேன்னா, அப்போ அநேகர் என்ன நினைக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னால் வெறும் பொண்ணும் பொருளும். அது கிடையாது. பொண்ணும் பொருளும் எம் தெய்வம் அல்ல. அது எங்களுடைய வாழ்க்கையில் அது எங்களுக்கு தெய்வம் கிடையாது. எங்களுக்கு தெய்வம் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஸோ அந்த ஆண்டவருக்குள்ள ஒரு பாக்கியவான் என்று சொன்னால் அவனை சந்தோஷமாக இருப்பான், நிறைவாக இருப்பான், நல்ல வாழ்க்கை அவனுக்கு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நல்ல வாழ்க்கை இருக்கும். அவனுக்கு எப்படி தருவார் தெரியுமா? நல்ல குடும்பத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் இருக்கும் சார். சந்தோஷமாக இருப்பாங்க. வீட்டில் அரிசி இருக்கோ பருப்பு இருக்கோ அதெல்லாம் பற்றி கவலை கிடையாது. ஆனால் உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. உண்மை உண்மை பிரியமானவர்களே. இப்போ எங்கள் அப்பா எனக்கு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க எங்கள் அம்மாவை குறித்து. ஆனால் எங்கள் அம்மாவை நான் பார்த்ததில்ல, 3 வயசில் இறந்து போயிட்டாங்க. ஆனால் என்னுடைய தாயார் ஒரு சேலையை 2ஆக கிழித்து, நான் ஊழியத்துக்கு வந்ததுனால அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அப்பாவும் நல்ல வேலையிலிருந்து ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க. ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு ஒரு சேலையை 2ஆக கிழித்து கட்டிக்கிடுவாங்களாம். அது எவ்வளோ கட்ட முடியும் ஒரு பெண்? பாருங்க. ஆனால் அவங்க சந்தோஷமான வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பணமும் பொருளும் நம்முடைய வாழ்க்கையில் உலக சம்பாத்தியங்களுக்கு நமக்கு சந்தோஷம் கொடுக்காது. நமக்கு சந்தோஷம் கொடுக்கறது நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதமான காரியங்கள் இருக்கிறது. என் தகப்பனாருடைய தகப்பனார், எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா வழியுடைய பாட்டி, அவங்க இருந்ததான ஆலயம் முதலூர். பின்னிய முதல் முறை கூட்டிகிட்டு போனேன். நானும் அப்போ தான் அதை பார்க்குறேன். அந்த சர்ச்சில் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். நாசரேத்து, அதுபோல் என்னுடைய தகப்பனார் படித்த மெஞ்ஞானபுரம், அடுத்து முதலூருக்கு போனோம். ஆனால் அங்கே என்னுடைய பாட்டி அவங்க என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் சில நேரங்களில் அவங்க சொல்லியிருக்கிறாங்களாம், கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் போல் அரிசி இருக்குமா. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம், ஆண்டவனே எங்கள் வீட்டில் நிறைய கெஸ்ட்டு வந்துட்டாங்கப்பா, எங்களுக்கு ரொம்ப ஒன்றும் இல்லை, இந்த பிடி அரிசி எவ்வளவு தான் இருக்குது, ஜெபம் பண்ணிவிட்டு ஆசீர்வதின்னு போடுவாங்களாம், நிறைய ரைஸ் இருக்குமா. போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதுபோல் மண்ணெண்ணெய் விளக்கு தான் இருக்கும் இல்லையா. ஒன்று அரிக்கின் விளக்கு இருக்குல்ல, சிம்னி விளக்கு இருக்கும். மண்ணெண்ணெய் கம்மியாக இருக்குமா, ஆண்டவரே எரியணும் அப்படி.
இன்னைக்கு ராத்திரி பூரா எரியணும், அவ்வளோதான். மண்ணெண்ண விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று மீண்டும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கு உயிர் உள்ளவராக இருக்கிறார். அதனால ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்வு, நல்ல செழிப்பான ஒரு வாழ்வு. ஸ்தோத்திரம். போன வாரம் பாடினோம், ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்ல செழிப்பு, நல்ல சுகம். நல்ல சுகத்தோட பலத்தோட இருந்தோம்னா நமக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இப்போ நம்ம ஒரு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணிட்டாலே எந்த இடத்துக்கும் தைரியமாக போயிட்டு வரலாம். அப்போ ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் உள்ளது நல்ல சுகம், நல்ல சுகம். அதுக்கப்புறம் பலன், நல்ல நீடித்த ஆயுசு, வெற்றி வாழ்வு. நம்ம லைஃப்பில் தோல்வியவே சந்திக்காமல் வெற்றி மேல் வெற்றி பெற்றுக்கொண்டே போகிற ஒரு வாழ்வு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு தான் பணமோ காசோ, அதை கடைசியில் வச்சுக்கிடுங்க. நான் எப்பொழுதுமே சொல்வேன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பணத்தையும் காசையும் ரொம்ப பெருசாக நினைக்கக்கூடாது. எல்லா மனிதர்களுக்கும் தேவை. நான் டீ குடிக்க போனால் எனக்கு 10 ரூபா தேவை, ஒரு வடை வாங்க போனால் 15 ரூபா தேவை. ஆனால் அந்த பணம் எனக்கு பெருசுன்னு நினச்சேன்னா, என் பணம் எனக்கு ஒரு ஷூ மாதிரி, இல்லைன்னா நான் அடிக்கடி போட மாட்டேன், செருப்பு மாதிரி தான். இந்த செருப்பு சில நேரத்தில் 1000க்கு வாங்கலாம், 1500க்கு வாங்கலாம், 2000க்கு வாங்கலாம். என் செருப்பு அழகாக இருக்குன்னு நான் தலையில் தூக்கி வச்சுட்டு நான் ரோட்டில் போனேன்னா என்னை பார்த்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? லூஸு, லூஸு. நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு 2000 ரூபாய் செருப்பு, 2500 செருப்பு. அட அறிவு கட்டவனே, 5 ரூபாய்க்கு ஒரு தொப்பி நீ மெரினா கடற்கரையில் வாங்கிட்டு வையே. தலையில் வைக்க வேண்டியது தொப்பி. கைகளை தட்டி கத்திர சோதரமான அழகாக இருக்குது காசுன்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சுட்டு பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையில் அதை ரொம்ப மதித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை இழந்து போவோம். ஆனால் அதையெல்லாம் சட்டை பண்ணாமல் என் இயேசு என்னை ஆசீர்வதித்து என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார்னு விசுவாசித்தோமானால் கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அல்லேலூயா. நம்ம எழுந்து நின்று ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த சங்கீதத்தில் நீர் வாக்கு பண்ணி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்ணை மூடி ஒரு 2-3 நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டவரே எல்லாரும் இணைந்து நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த சங்கீதத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். ஒரு பாடாலா ஹண்டாலாவா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நல்லா கண்களை மூடி கைகளை கூப்பி எப்படியோ ஆண்டவரை வாய் திறந்து, இயேசுவே இந்த ஆலயத்தில் இன்னைக்கு என்னை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் விசேஷமாக என்னை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். என் வாய் திறந்து இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, எங்கள் பாஸ்டர் மூலமாக ஆண்டவரே ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுப்பதற்கு அவங்க கையில் எடுத்த முதல் வேத பகுதி சங்கீத புஸ்தகம். ஆண்டவரே, சங்கீத புஸ்தகம். அதில் தாவீது ஆண்டவரே 74 சங்கீதத்துக்கு மேலாக இன்பமாய் பாடியிருக்கிறான். அவன் தேவனுடைய மனுஷன் ஆண்டவரே, அவன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவன் ஆண்டவரே, என் இதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லப்பட்டவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய சங்கீதம் மாத்திரமல்ல, ஆசாம் ஆண்டவரே, இந்த மாதிரி நிறைய தேவ பக்தர்கள் எழுதியிருக்கிறாங்க. 150 சங்கீதங்களை ஆண்டவரே இந்த சங்கீதத்துக்குள்ளே இருக்குதப்பா. ஆனால் எங்கள் பாஸ்டர் இன்றைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இந்த சங்கீதத்துக்கெல்லாம் முன்னுரை 1ஆம் சங்கீதம் தான், 1ஆம் சங்கீதம் தான். அந்த 1ஆம் சங்கீதத்தில் யார் பாக்கியவான், யார் அதிர்ஷ்டசாலி, யார் கொடுத்து வச்சவன்னா இரவும் பகலும் ஆண்டவரே வேதத்தை தியானிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை தான். கைகளை வாத்தி ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வேதத்தை வாசிக்கணும்ப்பா, நான் வேதத்தை வாசித்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படியாக என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, ஓப்பன் மை ஐஸ் லார்ட், என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நான் வேதத்தை ஓப்பன் பண்ணும்போது, அந்த வசனத்தின் மேலே என் கண்ணு படும்போது ஆண்டவரே, அந்த வசனம் எனக்கு அதனுடைய அர்த்தத்தை கர்த்தர் புரிய வைப்பீராக. தகப்பனே, பைபிள் காலேஜுக்கு போனவன் இல்லை. நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நான் மேல் படிப்புக்கு போனவர் அல்ல, நான் சாதாரண படிப்பு தான் படிச்சிருக்கிறேன் ஜீசஸ். ஆனால் எனக்கு உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி
தாவீது எந்த கல்லூரிக்கு போகலையே, எந்த யூனிவர்சிட்டிக்கு போகலையே, அவன் என் மனக்கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்தது போல நாங்கள் உண்மையாக வாய் திறந்து ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். அங்கே இங்கே வேடிக்கை பார்க்க வேணாம், கைகளை வாழ்த்து என் கண்ணை திறந்துரும், என் கண்ணை திறந்துடலும் ஆண்டவரே, என் மனக்கண்களை திறந்துடலும் ஆண்டவரே. வேதத்தின் மேலே எனக்கு ஒரு பெரிய தாங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சொல்லுங்க, என்னோட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னோடு கூட இடைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி சேர்ந்து ஜெபிக்கும் போது, வாய் திறந்து ஜெபிக்கும் போது, வார்த்தை சொல்லி ஜெபிக்கும் போது, வசனம் சொல்லி ஜெபிக்கும் போது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலோட வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று சொன்னீரே. சொல்லுங்க, வாக்கியவான் என்று சொன்னீர்களே. வாய் திறந்து சொல்லுங்க சத்தமா, வாக்கியவான் என்று சொன்னீரே. நீ சொன்னா சொன்னதுதான் ஆண்டவரே. சொல்லுங்க, நீ சொன்னதுனா சொன்னதுதான். நீ சொன்ன எல்லாம் நடக்கும். ஒரு வார்த்தை சொல்லு, நீ சொன்னா நடக்கும். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் அனுபவித்திராத ஆசீர்வாதங்கள், நான் பெற்றிராத பாக்கியங்கள் என் வாழ்க்கைக்கு வரட்டும். கைகளை உயர்த்தி என் குடும்பத்தில் வரட்டும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் வரட்டும், இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே வரட்டும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு தேவை உம்முடைய ஆசீர்வாதம். தேவனே, தேவனே, யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தாருடைய நம்ம விட்டவே மாட்டேன். சொல்லுங்க, நம்ம விட்டவே மாட்டேன் ஆண்டவரே, உம்மை விட்டவே மாட்டேன் ஆண்டவரே. போராடி ஜெபம் பண்ணுவேன், போராடி 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 என்னை ஆசீர்வதிக்காம நான் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்வேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கள் ஜெபத்தை நீ கேட்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம இப்படி வசனத்தை சொல்லி சொல்லி வசனத்தை தியானித்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே இறங்கி வரும். குறிப்புகளையே தேட மாட்டோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இந்த சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாய் பேசுவார். 2 வசனத்தின் மூலமாய் பேசுவார், 3 வசனத்தின் மூலமாய் பேசுவார். என் வாழ்க்கையில் இதை நான் கடைப்பிடிக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். எங்கள் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் இன்னைக்கு வந்திருந்தார். ஒரு வார்த்தை சொன்னார். பாஸ்டர், என்னை அவர் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. சொன்னேன், அந்த பைபிளை இப்படி திரும்பி இப்படி 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 விரித்து வச்சுட்டு இப்படியே உட்கார்ந்துருப்பேன். எல்லாருக்கும் நான் என்ன செய்கிறேனே தெரியாது. ஆனால் என் கண்களை மூடி கடவுளிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டே நான் இருப்பேன். நான் ஜெபம் பண்ணுறேன்னா, அதை யோசிக்கிறேன்னா யாருக்குமே தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபை வேண்டும் என்றால் 1000 புத்தகங்களை படிப்பதை காட்டிலும் இது ஒன்றை படித்தாலே நம்ம எங்கேயோ போயிடலாம். ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கும்போது, ஆண்டவரே நான் அதை விட்டுட்டேனே இவ்வளோ நாள், இது எனக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தர் கடந்த காலங்களெல்லாம் இப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கிறார். அரசல் புரசலாக சொல்லிட்டு வந்தார், இப்போ ஸ்ட்ரைட்டாகவே பேசுகிறார். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதை கற்றுக்கிட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாறுதலாக மாறும். படிப்போமா? ஓகே. துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமலும், நீ கொஞ்சம் தான் சொல்லிட்டு முடிக்கிறேன், இன்னொரு முறை பார்ப்போம். இந்த சங்கீதம் வேதத்தை ஒருத்தர் படிக்கணும், சரியா? இதுதான் மற்ற சங்கீதத்துக்கு இது ஒரு முன்னுரை என்று சொன்னேன். இதே கூற்றை தான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்று சொல்லப்படுகிறார். அவர் தான் பிரசங்கியாளரில் பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர் என்று அழைக்கப்பட்டவர். நீங்கள் C.H. ஸ்பர்ஜன் என்ற புத்தகத்தை படித்தா உங்களுக்கு தெரியும். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? 149 சங்கீதத்துக்கு இந்த முதல் சங்கீதம் தான் முன்னுரைன்னு இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை காட்டிலும், ஏன்னா அதை படிக்கும்போது, இதை ஆர்வத்துடன் படிக்கும்போது நமக்கு இந்த சங்கீதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். C.S. லூவிஸ் என்று, லிவிஸ் இல்லை, CSLEWIS, ஒரு பெரிய ஆத்தர் ஒருத்தர் உண்டு. அவருடைய வார்த்தையெல்லாம் ஒரு வார்த்தைக்கு டிக்ஷனரி பார்க்கணும். அவர் த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சாம்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சாம்ஸ். இந்த சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம். யூதருடைய வாழ்க்கையில் அவங்க தினந்தோறும் படிக்கிறது இந்த சங்கீதத்தையும் பழைய ஏற்பாட்டையும். அவங்க படித்து 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 அவனுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா?
பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உங்களை கீர்த்தியாக புகழ்ச்சியாக வைப்பேன். கீர்த்தின்ற பேர் என்ன தெரியுமா? பிரபல்யமான ஒரு பர்சன் என்ற அர்த்தம். கீர்த்தி, புகழ்ச்சி. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தையை படித்து அதன்படி நடக்க ஆரம்பிக்கும்போது அவங்க லைஃப்பை ஆண்டவர் சொல்றார், பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் நம்மை புகழ்ச்சியாய் கர்த்தர் வைப்பார். நீ சொல்ல, பாஸ்டர், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது போல எத்தனையோ பேர் சொன்ன வார்த்தை என் உள்ளத்தை உடைச்சிருக்கு. எத்தனையோ பேர் பார்த்த பார்வை இகழ்வா என் மனம் நொந்து போயிருக்கு. ஆனால் நீர் வேதத்தில் சொன்னீரே, பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமான நேர்த்த உங்களைன்னு சொல்ல உன்னை வைத்திருக்கேன்னு சொன்னீரே. அப்படி வைய ஆண்டவரே, அப்படி வைய ஆண்டவரே. என் கண்ணீரை தொடையும், என் கவலைகளை நீக்கும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. விரைவாக செல்கிறேன். பைபிளை தியானிக்கிறதுக்கு முன்னால் இந்த முதல் வசனத்தில் சொல்லப்பட்டதை போன வாரம் பாஸ்டர் ஃபின்னி சொன்னாங்க, நானும் சொல்லிட்டு போகிறேன். 3 காரியங்களை வரிசையாக எழுதிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், நான் அப்படி தான் எழுதி வச்சுருக்கிறேன். பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், கோடு போட்டு ஸ்லாஷ். 3வது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராம். நம்ம பைபிளை படிக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு இருக்குது. இந்த பைபிளை படிக்கிறதுக்கு முன்பாக இந்த பைபிளில் என் மைண்டு வரணும்னா இந்த 3 வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர். துன்மார்க்கருக்கு ஆங்கிலத்திலே அன்காட்லி, விக்கெட் என்று போட்டிருக்கிறது. பாவிகள்னா சின்னர்னு போட்டிருக்கு. பரியாசக்காரருக்கு ரெடிக்யூலஸ் ஸ்காஃபர்ஸ்ன்னு போட்டிருக்கு. இந்த ரெடிக்யூலஸ் ஸ்காஃபர் என்று சொன்னால் அவருடைய அர்த்தம் என்னவென்றால், ஷாலோ திங்கர்ஸ் who are quick to mock. இப்போ நிறைய பேரை பரியாசம் பண்ணுறவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? கேலி கிண்டல் பள்ளிக்கூடத்தில் பண்ணுவாங்க சில நேரத்தில். அந்த கேலி கிண்டல் பண்ணும்போது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஷாலோ திங்கர்ஸ், டீப் திங்கர்ஸ் கிடையாது. ஷாலோனா நுனிப்புல் மேயிற அனுபவம் மாதிரி. அந்த ஷாலோ திங்கிங்கில் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து அவங்கள கேலி பண்ணிடுவாங்க. ஒருத்தர் அவருடைய முடி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஒருவேளை அவர் சூழ்நிலை நம்ம கையில் காசு இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா அவர் போன அன்னைக்கு முடி வெட்ட முடியாமல் கடை மூடி இருக்கலாம். ஒரு முடியை பார்த்தவொடனே என்ன முடி இப்படி இருக்குன்னு அவனை பார்த்து இப்படி கையை காட்டி பண்ணும்போது அவன் ஹர்ட் ஆயிடுவான். ஷாலோ திங்கர்ஸ். ஆனால் நல்லா நான் யோசித்து பார்த்தேன்னா, ஒருவேளை வீட்டில் எதுவும் பிரச்சனை வந்திருக்குமோ, ஏதோ அவனை திட்டியிருப்பாங்களோ, ஏதோ அப்செட் ஆகியிருப்பானோ, இவ்வளோ கையில் காசு இருந்திருக்காதோ, நம்ம அவனை இப்போ கேலி பண்ணிடுவோம். 10 பேர் முன்னால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவன் நொந்து போயிடுவான். இவங்க எந்த இடத்துல வர்றாங்கன்னா, முதல்ல துன்மார்க்கராக இருப்பாங்களாம், அடுத்து பாவிகளாக அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு வருவாங்களாம். 1ஆம் கிளாஸ்லேருந்து 2ஆம் கிளாஸ் வந்த மாதிரி. காலங்கள் வர 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 யாரை பார்த்தாலும் பரியாசம் பண்ணுவாங்க, யாரை பார்த்தாலும் கேலி கிண்டல் தான். சிரிப்பு தவறல்ல, மகிழ்ச்சி சந்தோஷம் அவசியம். ஆனால் ஒருத்தருடைய உடையை பற்றியோ, ஒருத்தருடைய உருவத்தை பற்றியோ, ஒருவருடைய நிறத்தை பற்றியோ, ஒருவர் செல்லும் வாகனத்தை வைத்தோ, இல்லை அவங்களுக்கு இருக்கிற வீடு வசதிகளை வைத்தோ, பொருளாதாரத்தை வைத்து நம்ம கேலி கிண்டல் பண்ணால் வாழ்க்கை என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய பிள்ளையே, நீ வேதத்தை எடுத்து வாசித்து தியானிப்பதற்கு முன்பாக நீ துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர், இதில் சொல்லியிருக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே என்று சொல்லியிருக்கிறது. ஆலோசனை என்றால் அவங்களுடைய கவுன்சில். கவுன்சில்னா ஆலோசனை. கவுன்சிலர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, ஆலோசனைக்காரர். துன்மார்க்கர் உலக மக்கள் கொடுக்குற ஆலோசனை ஒரு நாளுக்கு அதில் வாங்கக்கூடாது. இப்போ எனக்கு உலகத்தில் நண்பர்கள் இருக்கலாம், எனக்கு நல்ல ஆலோசனைகள் இருக்கலாம், ஆனால் அது வேதத்துக்கு ஒத்து இருக்கணும். அப்படி இல்லாதபடி உலக மனிதன் அவன் படித்த படிப்பினாலும் அறிவினாலும் திறமையினாலும் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னான்னு வச்சுக்கிடுங்க, ஆண்டவர் சொல்கிறார் அவனே அன்காட்லி, அவனுக்கே கடவுள் இல்லை, கடவுளை பற்றிய பயம் அவனுக்கு இல்லை, கடவுளை பற்றி எதுவும் பேசினா கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான். போடா, ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும்,
எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, மோட்சம் எதுவும் போனாமல் இருந்துட போறியேன்னு சொன்னால், போடா, விண்டவன் கண்டதில்லை, கண்டவன் விண்டதில்லை, யாருக்கு தெரியும் மோட்சம் பரலோகம், நீ பார்த்தியான்னு பேசிகிட்டே இருப்பான். அவன் சொல்கிற ஆலோசனையை கேட்கலாமா? கேட்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நம்மளை சுற்றி 1000 பேர் இருந்தார். அதனால தான் சொல்லியிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வீழ்ச்சி எப்போ வரும் தெரியுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனை வந்துக்கிட்டே இருக்கும்போது. அந்த கவுன்சிலுக்கு இன்னொரு வார்த்தை போட்டிருக்கிறது, ஃபாலோயிங் தேர் அட்வைஸ் அண்ட் எக்ஸாம்பிள். அவங்க கொடுக்குற அட்வைஸை நம்ம என்ன கேட்கறது? உலகத்தான் சொல்கிற ஆலோசனை நம்ம என்ன கேட்கறது? உலகத்தான் சொல்கிற ஆலோசனையை கேட்கணுமா, பைபிளில் சொல்ல ஆலோசனையை கேட்கணுமா? வசனம் எடுத்துக்காட்டு நேரம் இல்லை. தேவனே, உம்முடைய ஆலோசனைகள் திரளானவைகள், அவைகளை எண்ண போனால் கடற்கரை மணலை தவிர காட்டிலும் கூட என்று சொல்லி இருக்கிறது. ஒத்துக்கொள்கிறீங்களா? தோத்திரம். சங்கீதம் 139. தேவனே, உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். ஜீசஸ், தேவனே, உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவை. 139 சங்கீதம். இந்த வசனம் குறிக்கல, ஞாபகம் வருது. அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். கடவுள்கிட்ட ஒரு மனுஷன் ஆலோசனைன்னு போனால் 1 இருக்குது, 2 இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் சி. நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ, பி, சி, இதில் எதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பைபிளில் அந்த வசனம் சொல்லியிருக்கிறது, தேவனே உம்முடைய ஆலோசனைகள், ஆங்கிலத்தில் தாட்ஸ்ன்னு இருக்கு. தேவனுடைய எண்ணங்கள் அப்படி கோடி கோடியாக இருக்கான், லட்சக்கணக்காக இருக்கான். அது எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, தாவீது தான் சொல்கிறான், அவைகளை நான் ஒவ்வொன்றாய் எண்ண போனால். எப்படி? ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனையை அந்த 1, 2, 3. நம்ம சில நேரத்தில் சில்லறை எண்ணுவோம்ல, 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா எண்ணுற மாதிரி. அவைகளை எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். மணலை காட்டிலும் கூட இருக்கு. கைகளை கத்திர சோத்திரம். மணலை எண்ண முடியுமா? நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் நான் இருக்கிறேன். அந்த வசனத்தை உட்கார்ந்து கொஞ்ச நேரம் யோசித்து படித்தாதான், பிரித்து படித்தாதான், நான் கடவுள்கிட்ட இவ்வளவு ஆலோசனையும் இவ்வளவு எண்ணங்கள் இருக்கும்போதும் என் வாழ்க்கையில் இதில் நான் நிறைய பேர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டேனே ஆண்டவரே. நிறைய பேரிடத்துல போய் எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்டு அவங்க அட்வைஸை வாங்கி நான் செஞ்சு என் வாழ்க்கையில் தோற்று போயிட்டேனே, இழந்து போயிட்டேனே, என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போச்சு. என்னை மன்னிய மாட்டவரே. இனிமேல் நான் யார்கிட்டையும் போக மாட்டேன், எந்த மனுஷனிடத்துலையும் போக மாட்டேன், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நான் நடக்கவும் மாட்டேன், அவங்க நிற்கிறதான இடத்துல வழியில் நான் நிற்கவும் மாட்டேன். இப்படி போய்கிட்டே இருக்கேன். அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது, டிப்டாப்பாக இருக்காங்க, அவங்க கையில் எல்லாம் இருக்குது, வசதி இருக்குது, டை கட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் நிற்போம். நம்ம நின்னோம்னா கொஞ்ச நேரத்தில் அவங்க பரியாசக்கார அடுத்த ஸ்தானம் போக 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 அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருவோம்? ஒரு சீட்டு போட்டு உட்காந்துருவோம். போன வாரத்தை சொன்னார்ல ஃபஸ்ட், நம்ம முதல்ல நடந்து போயிட்டே இருப்போம், நில் கவனின்னு சொன்னது போல். ஆனால் செல்லுன்னு போட்டிருக்கதை பார்க்க மாட்டான். பச்சை இந்த நில் கவனி செல்னு போட்டிருக்கு. நம்ம அந்த இடத்துல நம்ம செல்லோடு உட்காந்துக்கிடுவோம். தொலைஞ்சிச்சு, நம்ம தலையெழுத்தே ஒன்றும் இல்லாமல் போயிடும் சார். எத்தனை பேருடைய வாழ்க்கை தரிகட்டு போயிருக்கிறது, எத்தனுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. ஆனால் ஆண்டவரே இல்லைப்பா, நான் பைபிளை படிக்கிறதுக்கு முன்பாக இந்த 3 பேரும் ஒரே ஆட்கள் தான், அவரை குறித்து தான் சொல்லியிருக்கு, கிட்டத்தட்ட ஒருத்தர் தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக துன்மார்க்கர் பாவியாக மாறி பரியாசக்காரராக மாறும்போது அவங்க மூலமாக நான் கேட்குற ஒவ்வொரு வார்த்தைகளும், அவங்க மூலமாக என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தும் என் லைஃப்பை
என்னையும் உடைச்சிருச்சு. நாங்கள் யார்கிட்டெல்லாம் நாங்கள் பேசி அவங்கள கிண்டல் அடித்து கேலி பண்ணோமோ வாழ்க்கையில் உடஞ்சி போச்சு. சுவாமி என்னை மன்னிங்க ஆண்டவரே. இப்போ என் வாழ்க்கை கட்டப்படணும்னா நான் கர்த்தர்கிட்ட வரணும். கல்வாரி சிலுவையினுடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கணும்னு சொல்லணும். என் பாவங்களை நீர் மன்னித்து அக்கிரமங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கணும், என்னை பரிசுத்தமாக்கணும்னு கேட்டு ஜெபம் பண்ணுவோமானால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எழுமணியோட ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். போதும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் இஸ் இனஃப். நம்ம பைபிளுக்குள்ளே போனால் என்ன டைம் ஆகும்? சரியா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எனக்கு போதும். தேங்க்யூ லார்ட். எல்லாம் அப்படி கண்களை மூடி இந்த பைபிளை கையில் வைக்கணும், கையில் வச்சுக்கிட்டு இல்லைன்னா ஆண்டவரே இந்த பைபிளை நான் படித்து உம்மை குறித்து தியானித்து, அடுத்த வார்த்தை நிறைய இருக்கு. சரியா? நான் எப்படி உங்களுக்கு சொல்றேன்னு தெரியல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்வேன். உங்கள் ஜெப வாழ்க்கை நிச்சயமாக மாறும். கைகளை உயர்த்தி தேங்க்யூலா. நான் ஜெபிக்கிறவனா மாறுவேன் ஆண்டவரே. நல்லா ஜெபிக்கிறவனா மாறுவேன். எல்லாரும் சேர்ந்து ஜெபம், எல்லாம் சேர்ந்து ஜெபம். நான் மாத்திரம் இல்லை, எல்லாம் வாய் திறந்து ஆண்டவரே இருந்த கையில் இந்த வேதத்தை கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேதம் தான் என் மன மகிழ்ச்சி அப்பா. இந்த வேதத்தை ஆண்டவரே நான் மறந்தால் நீர் என்னையும் என் பிள்ளைகளை மறந்துடுவீர் ஆண்டவரே. ஜீசஸ், ஜீசஸ். இந்த வேதம் எனக்கு நாள் முழுவதும் தியானமா இருக்கணும். இரவும் பகலும் தியானமா இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான் சொல்லி இருக்கிறீங்களே. எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த கிருபை தாங்க, இதன் மேல ஒரு பிரியத்தை தாங்கன்னு கேளுங்க. இந்த பைபிள் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் தாங்க. இந்த பைபிள் மேல எனக்கு ஒரு அன்பை தாங்க ஆண்டவரே. ஆதி நாட்களில் என் வேதாகமத்திலே முதல் பக்கத்திலே நான் ஒரு படத்தை ஒட்டி வேதத்தை வாசி, நேசி, யோசி என்று நான் எழுதி வைத்திருப்பேனே ஆண்டவரே. அதை வாசித்தால் நான் நேசிப்பேன், நான் நேசித்தால் அதை தான் யோசிப்பேன். கைகளை வாய்த்து ஆண்டவரை சொல்லுவான். இந்த வேதத்தை ஆண்டவரை சும்மா ஆண்டவரை ஒரு பைபிளை வாங்கி என் வீட்டில் ஒரு அலமாரியில் வைக்கவோ, டேபிளில் வைக்கவோ, ஒவ்வொரு வாரமும் வரும்போது தூசி தொடச்சி எடுத்துட்டு வர்றதுக்கோ இல்லை ஆண்டவரே. நான் வாசிக்கிறேன். இதுதான் என் வாழ்க்கையினுடைய சட்ட புத்தகம். இதை வாசித்து இந்த வசனங்களை வைத்து கர்த்தரிடத்துல கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணும்போது என் வாழ்க்கையில இதுவரைக்கும் பெற்றிராத ஆசீர்வாதங்கள். கைகளை வச்சு சொல்லுங்க. நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை, நீர் எவ்வளவு வல்லவர் என்பதை, நீர் எவ்வளவு சிறந்தவர் என்பதை, நீர் எவ்வளவு மகிமைக்குரிய மாட்சிமை பொருந்திய மகத்துவமான தெய்வம் என்பதை நான் அறிந்து கொள்வேன் ஆண்டவரே. நான் அறிந்து கொள்வேன் ஆண்டவரே. நான் அறிஞ்சா எல்லாருக்கும் சொல்வேன், நான் அறிஞ்சா எல்லாருக்கும் எடுத்து சொல்வேன் ஆண்டவரே. நான் மாத்திரம் இல்லை, என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னுடைய அக்கா தங்கை ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மா, என் உடன்பிறந்த சகோதர குடும்பங்கள் எல்லாம் ஆன்மீக சரீர பிரகாதமான பௌதான ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படும் ஆண்டவரே. அப்படின்னா ஆண்டவரே வர்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கள் பாஸ்டர் சொன்னது போல இந்த சங்கீத புத்தகத்தை வாசிக்க வாசிக்க என் வாழ்க்கையில் அந்த வசனத்தையே அடிப்படையாக வச்சு நான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் இனி நடக்க மாட்டேன், பாவிட வழியில் இனி நிற்க மாட்டேன். சொல்லுங்க. பரியாசக்கார் உட்கார இடத்துலலாம் நான் உட்கார மாட்டேன் ஆண்டவரே. அவங்க எனக்கு விரும்பி என் பக்கத்தில் வா, சீட்டு போட்டு உட்கார்ந்து வா, இட்லி சாப்பிடுவோம், புரோட்டா சாப்பிடுவோம், நம்ம பிரியாணி சாப்பிடுவோம், தேங்காய் சோறு சாப்பிடுவோம். ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு என் ஆண்டவர் என்னை போஷிக்க நீ வல்லவரா இருக்கிறீர். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னது போல இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் வாரத்தில் நான் கேட்ட செய்தி என் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதாக, ஒரு மாறுதலை கொண்டு வருவதாக. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வல்லமையா இறங்கும், இறங்கும் ஆண்டவரே. நிரப்பும் எப்பொழுதும் ஒவ்வொருவரை நிரப்பும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும். இதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கிருபை தாரும். இந்த சபைக்காக ஸ்தோத்திரம், எங்கள் ஊழியருக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே. இதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வர்ற வாரங்களை நிறைய பேரை கூட்டிகிட்டு வருவோம், எங்கள் நண்பர்களை கூட்டிகிட்டு வருவோம். இந்த இடம் மக்களால் நிரம்பட்டும். திரளான ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அவர் எருசலேமில் இருந்து வேதம் வெளிப்படும் என்று சொன்னது போல கர்த்தருடைய வசனத்துக்காக வாஞ்சையோடு தாகத்தோடு ஓடி வர கிருபை செய்யும். தாழ்த்தி தருகிறோம். அன்பு தகப்பனே, இது என்னுடைய சிறிய முயற்சி
அப்பிரயோஜனமான வேலைக்காரன். நான் என்ன சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு சுவாமி. எனக்கு நல்ல சுகம் பலன் ஆயுசு கொடுத்து இந்த வசனங்களை எடுத்து சொல்ல கிருபை தாரும். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கட்டும், கர்த்தருடைய சுகம் அளிக்கிற வல்லமை உங்கள் மேல் இறங்கட்டும், உங்களை தொட்டு சுகமாக்கட்டும். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கல்லை உயர்த்தி ஆண்டவரிடம் தொடுறதுக்கா ஸ்தோத்திரம், பலப்படுறதுக்கா ஸ்தோத்திரம். கை கால்களில் உடைய வல்லமை இறங்கி வருகிறக்கா ஸ்தோத்திரம். உச்சி முதல் பாதம் வரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உலகமே பரிசுநாமத்தை. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்போ நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்ம இவரோடு நினைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட